கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, கோணாங்குப்பம் தூய பெரியநாயக அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அழகான ஒரு ஜூபிலி ஆண்டை திருத்தந்தை நமக்காக அறிவிப்பு செய்து, இந்த ஆண்டு முழுவதுமே நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிப்பதற்கு, பயனடைவதற்கு, சேர்ந்து வாழ்வதற்கு, சேர்ந்து கொண்டாடுவதற்கு மிகப்பெரிய அழைப்பை நமது திருத்தந்தை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்பேஸ் நோன் குன்ஃபுந்தீத் என்ற புல் அல்லது ஆணை வழியாக எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு விவரங்களையும் விளக்கங்களையும் திருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கின்ற திருப்பயணிகளாக இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னையின் பெயரால் மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன். அன்னைதான் நம் அத்தனை பேருக்கும் முன்னோடியான ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணி, முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு திருப்பயணி அன்னை மரியாள் மட்டும்தான். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சொந்தங்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக அந்த திருப்பயணத்தை நோக்கி நாமும் பயணம் செய்ய இந்த திரு அவை இந்த ஆண்டு முழுவதுமே நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எருசலேமுக்கு சென்றால் அங்கு சீயோன் மலை இருக்கிறது. சீயோன் மலை, எருசலேம் மலை கொல்கத்தாலாம் இருக்கிறது, அதற்கு அருகிலேயே சீயோன் மலை இருக்கிறது. இந்த சீயோன் மலையில அன்னை மரியாள் தூங்குகின்ற மிக அழகான ஒரு திருச்சிறுவம் உண்டு. த டார்மிஷன் சர்ச் என்று சொல்லப்படுகிற இடத்துல அன்னை மரியாள் அப்படியே நம்மை போல உறங்கி கொண்டிருக்கிறார். துயில் கொள்கின்ற அன்னை. அவர் இறக்கவில்லை, இரவாமல் இருக்கிறார், துயில் கொண்டிருக்கிறார், இன்னும் உறங்கி கொண்டிருக்க என்ற அடையாளமாக இந்த சீயோன் மலையில அழகான அன்னை மரியாளுடைய ஒரு அழகான திருச்சுருவம் உண்டு. அங்கு திருயாத்திரை செல்கிறவர்கள் அல்லது புனித பயணம் மேற்கொள்கிற அத்தனை பேருமே அந்த இடத்தில் தவறாமல் அன்னை மரியாளுடைய இடத்தை சந்திப்பார்கள். இந்த சீயோன் மலையில அன்னை மரியாள் துயில் கொள்கின்ற இடத்துல அழகான ஒரு ஓவியம் இருக்கிறது. என்னை மெய் மறக்க செய்த ஒரு ஓவியம் அது. ஒவ்வொரு முறையும் செல்கின்ற பொழுது அந்த ஓவியத்தில் அப்படி லயித்து போவது உண்டு. அழகான ஓவியம். அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இளைஞராக தன்னுடைய தாய் மரியாவை தோல் மேல் போட்டுக்கொண்டு அப்படியே விண்ணகத்திற்கு பயணிக்கின்ற ஒரு ஓவியம் அது. வழக்கமாக குழந்தைகளைத்தான் அம்மா தூக்கி சுமப்பாங்க. இங்க அம்மாவை சுமக்கின்ற ஒரு இயேசுவை பார்க்கிறேன். இயேசு ஆண்டவர் இளைஞராக வாலிபராக இருக்கிறவர் அப்படியே தன்னுடைய தாயை தோல் மேல் வாரி போட்டுக்கொண்டு அப்படியே பயணித்து கொண்டே இருக்கிறார். விண்ணகத்தை நோக்கி அவர் சென்று கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ரம்மியமான ஒரு ஓவியம் இந்த சீயோன் மலையில அன்னை மரியாள் துயில் கொண்டிருக்கின்ற ஒரு இடத்துல அழகாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்று எதிர்நோக்கின் பயணியாக அன்னை மரியாளை பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாளுக்கு எப்பொழுது அழைப்பு கிடைத்ததோ, ஆண்டவரை சுமக்கின்ற பேறு கிடைத்ததோ, கபிரியேல் வானதூதரால் அறிவிப்பு கொடுக்கப்பட்டதோ, அந்த நிமிடத்திலிருந்து அந்த நேரத்திலிருந்து அன்னை மரியாள் எதிர்நோக்கின் பயணியாக சென்று கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையின் பயணியாக அவர் கடந்து கொண்டே இருக்கிறார். இந்த பயணத்தில், ஒவ்வொரு பயணத்திலுமே அங்கு ஆண்டவர் இருப்பார், அல்லது ஆண்டவரை சுமந்து கொண்டிருப்பார், ஆண்டவரை கைப்பிடித்து சென்று கொண்டிருப்பார், அல்லது ஆண்டவரை நோக்கி பயணம் சென்று கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பயணமாக அன்னை மரியாளுடைய பயணம் அமைந்திருப்பதை விவிலிய பகுதியில் அத்தனையுமே நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அங்கு நாசரேத்தில் நீங்கள் சென்றால் அங்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேராலயம் உண்டு, பசிலிக்கா ஆஃப் அனன்சியேஷன். அன்னை மரியாளுக்கு கபிரியேல் வானதூதர் மங்கள செய்தியை கொடுத்த இடம் இன்றும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அவர் அன்னை மரியாள் ஆண்டவருடைய செய்தியை பெற்றுக் கொடுப்பார். கடவுளின் தாய், அருள் நிறைந்தவர், கடவுளுடைய தாயை சுமக்க போகிறாய். அப்படிப்பட்ட ஒரு அழகான அழைப்பும் அழகான வாழ்க்கை முறையும் அன்னை மரியாள் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த இடத்திலே இருந்து அவர் பயணித்து தொடங்குவார். தனக்கு கிடைத்த இந்த அழைப்பு செய்தி, மங்கள செய்தி, ஆண்டவரை சுமக்க வேண்டிய பொறுப்பு, பெற்றெடுக்க வேண்டிய பொறுப்பு, வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பு அத்தனையும் அன்னை மரியாளுக்கு அறிவிப்பாக கொடுத்த பிறகு அதில் அந்த செய்தியிலே இறுதியாக லூக்கா நற்செய்தி 1:26
வானதூதருடைய செய்திக்கு பிறகு சொல்லப்படும். இந்த செய்தியை நிரூபணமாக்கின்ற ஒரு செய்தி, உன்னுடைய உறவினர் எலிசபெத்து அவர் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவர். இந்த உலகம் சொன்னது கருவுற இயலாது, இனிமே முடியாது என்று சொன்னது. ஆனால் அவர் கருவுற்று இருக்கிறார், இப்பொழுது 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் என்று சொன்ன செய்தி என்பது ஒரு நிரூபணமாக்கின்ற ஒரு செய்தி. அந்த செய்தியை உள்வாங்கியவர் நம்பிக்கையோடு பயணம் செய்கிறார். இது வெற்றி செய்தி அல்ல, வீணான அல்லது விளம்பரம் அல்ல. இந்த செய்தி உண்மையான செய்தி. கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. கடவுள் நிலத்தை எல்லாற்றையும் கொடுக்க முடியும். எனவே கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம் என்று சொன்ன உடனே அந்த செய்தியை உண்மையென ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாள் அயின் கரீம் என்ற ஊருக்கு பயணம் செய்வார். ஏறக்குறைய 120 கிலோமீட்டர் ஒரு திருப்பயணம் இது. ஆண்டவரை அவர் சுமக்கிறார், ஆண்டவரை எடுத்து செல்கிறார், ஆண்டவரை கொடுக்க போகிறார். ஆண்டவரோடு செல்கிற முதல் பயணம் இந்த அயின் கரீமை நோக்கி செல்ற ஒரு பயணம். இன்று கூட நீங்கள் அயின் கரீம் என்ற இடத்திற்கு சென்றால் இன்னும் மூச்சு வாங்கிடும் நமக்கு. அது ஒரு மலை பிரதேசம். யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு அன்னை மரியாள் பயணம் செல்வார் என்று அழகாக இந்த நற்செய்தி தொடங்குகிறது. யூதேயா நாட்டு, யூதேயா பகுதி என்பது எருசலேம் பெத்லெஹேம் இருக்கிற பகுதி யூதேயா பகுதி, சமாரியா பகுதி கலிலேயா பகுதி, இயேசு வாழ்ந்த பகுதி கலிலேயா பகுதி. ஆனால் யூதேயா பகுதி பிறந்ததும் இறந்ததும் இந்த பகுதியில் தான். எனவே யூதேயாவில் உள்ள இந்த அயின் கரீம் இடத்துக்கு சென்ற பிறகு இங்கு அன்னை மரியாள், ஆண்டவரை சுமக்கின்ற அன்னை மரியாள் ஆண்டவரை கொடுக்கிறார், வாழ்த்துகிறார், பாராட்டுகிறார், ஆசி வழங்குகிறார், உடனிருக்கிறார், உதவி செய்கிறார். அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வயோதிக நிலையில் எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அத்தனையும் உடனிருந்து செய்கின்ற அர்ப்பணத்தோடு வாழ்கின்ற ஒரு அன்னை மரியாவை இந்த எலிசபெத்தினுடைய இல்லத்தில் நாம் சந்திக்கிறோம். இதோடு முடிந்து விடவில்லை. மீண்டுமாக இந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற ஒரு நிலை. பெத்லெஹேமுக்கு வருகின்ற பயணம் கூட நாசிரேத்திலிருந்து புறப்படுகிற ஒரு பயணம். நாசிரேத்திலிருந்து கடுமையான குளிரிலும் வேதனையிலும் அந்த குன்றுகளிலும் மலை பிரதேசங்களும் சமவெளியிலும் பயணம் சென்று யோசேப்பும் அன்னை மரியாவும் பெத்லெஹேமுக்கு வந்தாலும் அங்கு இடமில்லை. வேதனையோடு இருக்கிற ஒரு பயணம். இயேசு இருக்கிறார், மெசியா இருக்கிறார், மெசியா பிறக்க போகிறார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, உலகம் அவருக்கு இடம் கொடுக்க விரும்பவில்லை, உலகம் அவரை வரவேற்பதற்கு வாய்ப்பும் இல்லை, அவர்களுக்கு விருப்பமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசுனுடைய துணையோடு யோசேப்பினுடைய பாதுகாப்போடு பெத்லெஹேமுக்கு வருகிறார், குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஆனால் குழந்தையை பெற்றெடுத்த உடனே அங்கிருந்து விரட்டப்படுகின்ற ஒரு நிலை. ஏரோதினுடைய சூழ்ச்சியினால் மீண்டுமாக இந்த இடத்திற்கு பாதுகாப்பு இல்லை, கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள், இந்த குழந்தைக்கு ஆபத்து நேரிடப் போகிறது. எனவே இயேசுவை காப்பாற்றுவதற்காக சூசையினுடைய யோசேப்பினுடைய துணையோடு எகிப்துக்கு ஓடுகின்ற ஒரு பயணம். அந்த பயணத்திலும் நெருக்கடிகள் உண்டு, சவால்கள் உண்டு, எதிரில் எது நடக்குமோ என்ற நிலையில்லாத ஒரு சூழல் உண்டு. அண்டை நாட்டுக்கு செல்ல போகிறோம், அகதியாக செல்ல போகிறோம், கையில எதுவுமே கிடையாது, சாப்பாட்டுக்கு வழியும் கிடையாது, தங்குவதற்கு இடமும் கிடையாது, ஓட வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் யார் இருக்கிறார்? இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசுனுடைய குழந்தையை நான் தூக்கி செல்கிறேன். எனவே எகிப்துக்கு ஓடுகின்ற நிலையே எதிரில் எதுவுமே இல்லாத நிலையில் என்னை அழைத்த ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு துணையா இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய கடவுள் முன்னின்று என்னை வழி நடத்துகிறார், அவர் பார்த்துக் கொள்வார். எனவே இயேசுவோடு மீண்டுமாக எகிப்துக்கு ஓடுகின்ற ஒரு பயணம். அந்த பயணத்தின் நிறைவிலே மீண்டுமாக யோசேப்பின் கனவில் அறிவுறுத்தப்பட்டதுக்கு இணங்க மீண்டும் நாசிரேத்துக்கு வருவார்கள். நாசிரேத்தில் தன்னுடைய சொந்த ஊரில் சாதாரண ஒரு எளிய நிலையிலே வாழ்கின்ற பொழுது எப்படிப்பட்ட பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டிருப்பார். ஒருவேளை சகோதர உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு, உடன் பங்காளிகளை சந்திப்பதற்கு, அங்கு காயப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு, பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு, நோயிற்றவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு அந்த நாசிரேத்து முழுவதுமே அன்னை மரியாள் பயணப்பட்டிருப்பார். அப்படிப்பட்ட பயணம் இயேசுவை 12 வயதாகின்ற பொழுது எருசலேம் ஆலயத்துக்கு கொண்டு வருகின்ற பயணம். குழந்தையாக அர்ப்பணித்தார்கள். 40ஆம் நாள் அவர்களுக்கு விருத்த சேதனம் நடைபெற்றது. 8ஆம் நாள் பெயரிட்டார்கள். எல்லாமே நடந்தது. ஆனால் மீண்டுமாக இந்த வளர்ந்த இயேசுவை கைப்பிடித்து கொண்டு வருகின்ற ஒரு தாய் மரியாள் எருசலேமில் கொண்டு வந்து, இனிமேல் நீ 12 வயது நிரம்பியிருக்கிறார், யூத கடமையை நிறைவேற்றப் போகிறாய், எனவே வளர்ந்து விட்டாய், உன்னை அர்ப்பணிப்பது என்னுடைய வேலை என்று சொல்லி மீண்டுமாக எருசலேமுக்கு வந்து தவறு விடுகின்ற பொழுது சொல்வார், உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை விட்டு விட்டு அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறோம். எனவே இழப்பு, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வெறுமையாக இருக்கிறது, இயேசுவை தொலைத்து விட்ட ஒரு வாழ்க்கை அங்கு அங்கலாய்ப்பாக இருக்கிறது. எனவே தேடி ஆரவாரத்தோடு அங்கலாய்ப்போடு வேதனையோடு வருகின்ற ஒரு தாயை பார்க்கிறோம்.
எனவே அன்புக்குரியவர்கள், இப்படி இயேசுனுடைய இளமை பருவம், குழந்தை பருவம், அன்னை மரியாளுடைய பயணத்திலே அவர் இருந்ததையும் உடன் இருந்ததையும் அவரை வாழ வைத்ததையும் வளர்த்ததையும் நான் சந்திக்கிறோம். அவருடைய போதக பணி என்பது நேற்று கொடுக்கப்பட்ட அழகான பகுதி. யோவான் நற்செய்தியின்படி இயேசுனுடைய பொது பணியில முதல் நிலையில் இருப்பது அன்னை மரியாள் தான். இறுதி நிலையில் கல்வாரியில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இறுதியில் நின்று கொண்டிருப்பதும் அன்னை மரியாள் தான். இயேசுனுடைய பிறப்பிலிருந்து இறுதி நிலை வரைக்கும் அன்னை மரியாள் உடன் இருக்கிறார். காணா ஒரு திருமண நிகழ்வு, குறைபாடு ஏற்படுகிறது, எல்லாரும் பறந்து விட்டார்கள், ஆனால் அன்னை மரியாள் முன்னின்று அந்த குறையை தீர்க்கின்ற அன்னையாக இருப்பார். அப்பா, எங்கு ரசம் இல்லை, ரசம் தீர்ந்து போய்விட்டது, எல்லாரும் பதட்டத்தோடு இருக்கிறார்கள், எல்லாரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இங்கு குறைவு ஏற்பட்டிருக்கிறது, அந்த குடும்பத்திற்கு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த குடும்பம் வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறது, ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்வார், அம்மா நேரம் வரவில்லை, நேரம் வராவிட்டாலும் பரவாயில்லை, இந்த நிலையை நீ சரி செய்ய வேண்டும். அன்னை மரியாள் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று பணிவிடையாளர்கள் சொல்கின்ற பொழுது அங்கு புதுமை நடைபெறுவதை பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய அரும் அடையாளம், முதல் அடையாளம் என்று யோவான் குறிப்பிடுவார். இப்படி அவருடைய பொது பணியிலும் அன்னை மரியாள் உடனிருந்து வழி நடத்துவதை பார்க்கிறோம். அவருடைய போதக பணியில் உடனிருந்தவர் கல்வாரியில் நின்று அவருடைய வேதனையிலும் அவருடைய சாவிலும் பங்கெடுக்கிற ஒரு அன்னையை நாம் சந்திக்கிறோம். என அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஒரு பயணிகளாக கோணாங்குப்பத்தை நோக்கி வந்திருக்கிறோம். திருப்பயணிகள், பல முறை வந்திருப்பீர்கள், பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பீர்கள், பல நன்மைகளை பெற்றிருப்பீர்கள், பல பொருத்தனைகளை கொண்டிருப்பீர்கள். ஆனால் திருச்சபை சொல்லிக் கொடுப்பதெல்லாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நீங்கள் வருகின்ற பொழுது எல்லாமே கிடைக்கும் என்பதைத்தான் திருத்தந்தை அழகாக இந்த ஆண்டின் லட்சணை வழியாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பங்கிலும் தொடங்கி இருப்பீர்கள். இந்த லட்சணையிலே 4 உருவங்கள் இருக்கும். 4 உருவங்களும் சிலுவையை நோக்கி இருக்கும். முதல் உருவம் சிலுவையை அப்படி பிடித்து கொண்டிருக்கும். சிலுவையின் அங்கூரமாக கீழே அமிழ்த்தப்பட்டிருக்கும். சிலுவையின் நோக்கத்திலே சிலுவையை ஏந்தி கொண்டு, சிலுவையை பிடித்து கொண்டு நாம் ரம்மியமாக பயணம் செல்ல முடியும். நமக்கு நம்பிக்கை உண்டு, நமக்கு வாழ்வு உண்டு, நமக்கு விடிவு உண்டு. எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும், எதிர்பாராத சவால்களாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், எனக்கு முன்னிருப்பது ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கிய பயணத்தை அன்னை மரியாள் மேற்கொண்டிருக்கிறார். அங்கு நாசிரியத்தில் தொடங்கிய பயணம் இன்று விண்ணகம் நோக்கிய பயணமாக இருக்கிறது. நான் குறிப்பிட்டது போல சீயோன் மலையிலே இயேசு ஆண்டவர் அவரை அப்படியே அலாக்காக தூக்கி செல்வதை பார்க்கிறோம். இன்று நாம் நம்பிக்கையோடு அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது எல்லா நிலையிலும் ஆண்டவர் உடனிருப்பார். அவர் கரம் பிடித்து அழைத்து செல்வார். ஒருவேளை நடக்க முடியாத நிலையை தோல் மேல் தூக்கி போட்டுக்கொண்டு நம்மை தழுவி அழைத்து செல்வார். அப்படிப்பட்ட கடவுளைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம். எனவே பெரிய நாயக அன்னையினுடைய மேலான பரிந்துரை நமக்கு உண்டு. மிக சிறப்பான முன் உதாரணம் நமக்கு உண்டு. அவர் முன்பாக பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பின்பற்றி அவர் வழியிலே நாம் பயணத்தை மேற்கொள்வோம். இந்த நம்பிக்கை ஆண்டு, இந்த ஜூபிலி ஆண்டு, நம்பிக்கையின் அன்னை வழியாக நமக்கு எல்லா அருள் வரங்களையும் நமக்கு கிடைக்கும். இந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து ஆண்டவரிடம் நமது குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.